1 கோடி ரூபா சீக்கிரம் சேர்க்கணும்னா ஒரே வழிதான். ஒரு கஷ்டமான உண்மை என்னன்னா, சம்பாதிக்கிறதுல அதிகமா சேர்க்கணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா 15,000 ரூபாய் 15 வருஷம் 15% ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்துல போட்டா 1 கோடி ரூபாய் வரும். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை டபுள் பண்றதை விட உங்களோட சம்பளத்தை டபுள் பண்றது ஓரளவுக்கு ஈஸி. அதை டபுள் பண்ணீங்கன்னா நீங்க அந்த 1 கோடி டார்கெட்டோ இல்ல அதை விட அதிகமான டார்கெட்டோ நீங்க நினைக்கிறப்போ எப்போ வேணாலும் ஈஸியா அச்சீவ் பண்ணிடலாம். இந்த ஃபர்ஸ்ட் 1 crore தான் டிஃபிகல்ட்னு சொல்லுவாங்கல்ல, அது 100% உண்மை. 1 crore நீங்க சேர்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த 1 crore உங்களுக்காக உழைக்க ஆரம்பிச்சிடும். 1 கோடி ரூபா சீக்கிரம் சேர்க்கணும்னா ஒரே வழிதான், அதிகமா சம்பாதிக்கணும். வேற வழியே கிடையாது. அதிகமா சம்பாதிக்கணும், சம்பாதிக்கிறதுல அதிகமா சேர்க்கணும். இதுதான் ஒரே வழி. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா 15,000 ரூபாய் 15 வருஷம் 15% ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்துல போட்டா 1 கோடி ரூபாய் வரும். 15 வருஷம் ஆகும். 15,000 ரூபாய் மாசம் பண்ணணும்னா 15 வருஷம். இதே நீங்க 30,000 ரூபாவா மாத்தினீங்கன்னா மேபி ஒரு 10 வருஷத்துலயோ இல்ல 9 வருஷத்துலயோ இதே 1 லட்சம் ரூபாய் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க மாசம் மாசம், இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா உங்களால சேர்க்க முடியும். சோ லாஜிக் என்ன, நம்ம எவ்வளவு சேர்க்கிறோமோ அதை பொறுத்துதான் அது எவ்வளவு சீக்கிரமா வரும்ன்றது டிட்டர்மைனே ஆகுது. அதனால சீக்கிரமா சேர்க்க முடியும் அப்படின்ற லாஜிக்கே நம்மளோட எர்னிங் பொட்டன்ஷியல்ல தான் இருக்குன்றத மறக்காம இருக்கணும். சேர்க்கணும்னு யோசிக்கிறோம்னாலே அதுக்கு எப்படி நான் சம்பாதிப்பேன் அப்படின்றத யோசிச்சோம்னாலே எல்லாமே அட்ரஸ் ஆயிடும் நான் சொல்லுவேன். ரைட். சோ இப்போ நான் ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கேன், அந்த வேலையில இருந்து இப்ப நான் வாங்குறதை விட ஒரு 2 மடங்கு அதிகமான சம்பளம் வாங்கணும்னா அதுக்கு நான் என்ன என்னோட ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ணணும், அதுக்கு நான் என்ன எக்ஸ்ட்ராவா எஃபர்ட் போடணும். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை டபுள் பண்றதை விட உங்களோட சம்பளத்தை டபுள் பண்றது ஓரளவுக்கு ஈஸி. அதை டபுள் பண்ணீங்கன்னா நீங்க அந்த 1 கோடி டார்கெட்டோ இல்ல அதை விட அதிகமான டார்கெட்டோ நீங்க நினைக்கிறப்போ எப்போ வேணாலும் ஈஸியா அச்சீவ் பண்ணிடலாம். இப்படி மட்டும் தான் 1 கோடி ரூபாய் சேர்க்க முடியும் இல்லையா? வேற வழியே இல்லைங்க. ஃபர்ஸ்ட் 1 crore எப்போ சேர்க்க முடியும், எப்படி சேர்க்க முடியும்? அதான் ப்ரோ, ஃபர்ஸ்ட் 1 crore சேர்க்கணும்னா நியாயமா ஒரு 10-15 வருஷத்துக்கு ரெகுலரா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நான் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அந்த ஃபர்ஸ்ட் 1 crore சேர்த்துடலாம். இல்ல நான் நிறைய சம்பாதிக்கிறேன், என்னால மாசத்துக்கு ஒரு 80,000 ரூபாய் இல்ல 90,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய் சேர்க்க முடியும்ன்ற நிலையில இருக்கவங்க ப்ராபப்ளி 7-8 வருஷத்துல கூட அந்த ஃபர்ஸ்ட் 1 crore சேர்த்துருவாங்க. ஒரு காமனான விஷயம் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த ஃபர்ஸ்ட் 1 crore தான் டிஃபிகல்ட்னு சொல்லுவாங்கல்ல, அது 100% உண்மை. ஏன்னா 1 crore நீங்க சேர்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த 1 crore உங்களுக்காக உழைக்க ஆரம்பிச்சிடும். உதாரணத்துக்கு சொல்றேன், இப்போ ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து ஆவரேஜா 12% ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். நம்ம 10 வச்சுக்கலாம். 10% 1 லட்சம் ரூபாய் நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. ஸ்டாக் மார்க்கெட்னா மியூச்சுவல் ஃபண்டோ இண்டெக்ஸ் ஃபண்டோ ஏதோ ஒண்ணுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. இப்போ 10% ரிட்டர்ன் 1 லட்சம் ரூபாயில வெறும் 10,000 ரூபாய் தான். கரெக்டா? இதே 10 லட்சம் ரூபாய்க்கு 10% போட்டோம்னா 1 லட்சம் ரூபாய் வரும். ரைட்டா? இதே 1 கோடி ரூபாய்க்கு 10% போட்டீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் வரும். அப்போ அதே 10% தான். நம்ம எவ்வளவு பணம் போடுறோம்ன்றத பொறுத்து தான் நம்மளுக்கு அது எவ்வளவு அதிகமான ரிட்டர்ன் கொடுக்குதுன்றது முடிவு. ரைட்டா? சோ 10 லட்சம் ரூபாய் சேர்க்கறதுக்கு வெறும் 1 வருஷம் தான். ஏன் 1 வருஷம் தான் ஆச்சு? ஏற்கனவே 1 கோடி ரூபாய் சேர்த்துட்டேன், அது எனக்கு உழைச்சு அந்த 10 லட்சம் ரூபாய் எனக்கு ஈஸியா ரெடி பண்ணி கொடுக்குது. அதனால 1 கோடி சேர்க்கிறது அப்கோர்ஸ் கொஞ்சம் கஷ்டம் தான். அதை சேர்த்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா மத்ததெல்லாம் அடுத்து 2வது 3வது 4வது கோடி எல்லாம் ஈஸியா நடந்துரும். இது எக்ஸாஜரேஷனோ எதுவும் கிடையாது. இதுக்கு ரீசனே பணம் நம்மளுக்காக உழைக்க ஆரம்பிச்சிடும். இன்வெஸ்ட்மெண்ட்ல அதுவே நம்மளுக்காக உழைச்சு அது திருப்பி ஒரு சின்ன போர்ஷனை நம்மளுக்கு கொடுத்துட்டே இருக்கும். இதெல்லாம் காம்பவுண்டிங் சொல்லுவாங்க. அதாவது இப்போ உதாரணம் பாருங்களேன், இந்த 1 10 அதுக்கு நடுவில் இன்னும் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணிருப்பீங்க, ஒரு 1.50 ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அடுத்த வருஷம் 10% போட்டீங்கன்னா 15 லட்சம் ரூபாய் வரும். ரைட்டா? ஒரு வருஷமா அது போட்டு ஏறிட்டே இருக்கும். 1 கோடி தான் டார்கெட்னு யோசிச்சிட்டோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10 இல்ல 15,000 ரூபாவது எல்லா மாசமும் நான் சேவ் பண்றதை நம்ம மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இல்ல என்னால 15,000 ரூபாய் சேர்க்க முடியாது, என்கிட்ட காசு இல்ல, என்கிட்ட எதுவுமே இல்லையப்பா, எப்படிப்பா சேர்க்கறதுன்னு கேட்டீங்கன்னா அப்போ சம்பாதிச்சாதான் முடியும். அப்ப அதிகமா சம்பாதிக்கணும். அதுக்கு நம்ம என்ன வழின்றத பார்ப்போம். அதை கண்டுபிடிச்சிட்டு இந்த அட்லீஸ்ட் 15,000 ரூபாய் மாசத்துக்கு சேர்க்கறத ஆரம்பிக்கணும். ஆரம்பிச்சா யாரு வேணாலும் ஒரு 10-15 வருஷத்துலயோ இல்ல 12 ப்ராபப்ளி லைக் 18 வருஷம் கூட வச்சுக்கோங்க, இந்த பீரியட்ல யாரு வேணாலும் 1 கோடி ரூபாய் சேர்த்துடலாம். 1 கோடி ரூபாய் முதல்ல சேர்க்க ஒரு 10 வருஷம் ஆகும். அதுல ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு அந்த 1 கோடியை அது நம்மளுக்கு சம்பாதிச்சு கொடுத்துரும்.